நாம் தமிழர் கட்சியில உங்களுடைய பயணம் எங்கிருந்து தொடங்குச்சு? எத்தனை ஆண்டுகால பயணம்? நான் தமிழர் கட்சிக்குள்ள வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதான் புதுசு. பட் அந்த பயணம் அப்படிங்கிறது ஒரு 10 வருடம் ஒரு பயணம். அது முற்றிலுமா தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இறைவி ஆர்கனைசேஷன் எதுக்காக உருவாக்கப்பட்டது, அது அதோட உயிர் மூச்சு என்ன அப்படின்னு தெரியாமலே அதை தவறாக சித்தரித்து அவங்க ஆனால் நான் தமிழர் கட்சி அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நெஞ்ச நிமித்திட்டு போகலாம்ல, பெருமையாக இருக்குது. மக்களுக்கோட தேவைகள் பூர்த்தி அடைஞ்சிருக்கா? 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. எத்தனை நாளைக்கு 5000 ரூபாய் இப்போ இருக்க காலகட்டங்களுக்கு? ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் சொன்னது தான், ஜெயிக்கலன்னு ஆட்சியில் உட்காந்து அது ஜெயிப்பா. ஒரு விழுக்காடுலேருந்து 8 விழுக்காடு வந்தது ஒரு வருடம் ஜெயிச்சு கொண்டு இருக்கிறது. அது அந்த மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. முக்கியமாக அதை என்னை பற்றி விமர்சித்தவங்கள நானே ஒரு காலத்தில் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க பேசுறதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்பிக்கிட்டு இருந்தேன் நான். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். உலகெங்கிலும் பரவி வாழக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் ரோஷினி சகோதரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் அவர் தொகுதி சார்பாகவும் அத்தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, நாம் தமிழர் கட்சியில் அவர் எப்படி இணைந்தார், எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது பற்றியெல்லாம் பேசி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வணக்கம் சகோதரி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நீங்க வில்லிவாக்கம் தொகுதியில வேட்பாளரா அறிவிக்கப்பட்ட அன்றைக்கே உங்கள்கிட்ட இந்த நேர்காணல் செய்யணும் அப்படின்னு ஒரு பெருத்த ஆவலோடு இருந்தோம். காலம் இன்றைக்கு தான் கை கொடுத்தது. வாழ்த்துக்கள் முதல்ல. நன்றி. நாம் தமிழர் கட்சியில உங்களுடைய பயணம் எங்கிருந்து தொடங்குச்சு? எத்தனை ஆண்டுகால பயணம் அது? நான் தமிழர் கட்சிக்குள்ள வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதான் புதுசு. பட் அந்த பயணம் அப்படிங்கிறது ஒரு 10 வருடம் ஒரு பயணம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாவோட காணொலிகள்லாம் பார்த்து அது மூலயமா ஈர்க்கப்பட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. பட் கட்சியில் பொறுப்பாளராக நிற்கிறது இது முதல் தடவை. வேட்பாளராக நிற்கிறது இது முதல் தடவை. முதல்ல திரு சீமான் உங்களை தேர்ந்தெடுத்த போது உங்களிடம் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பேசியிருப்பாரு. என்ன பேசியிருந்தாரு? எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க வேட்பாளராக நிற்கிறதுக்கு? இல்லை நம்ம ஒரு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய மரியாதைக்குரிய இந்த கட்சியின் மீதும் அண்ணாவுடைய கொள்கைகள் மீதும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியின் மீதும் மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்தது எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, இந்த சமூகம் அழிஞ்சு சீர்கெட்டு போயிட்டு இருக்கும் போது இதை சரி பண்ணுறதுக்கான யாருமே இல்லையா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு நம்ம இருக்கும் பொழுது இதற்கான ஒரு 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 மனிதர் குரல் கொடுக்கிறார், இதற்காக ஒரு தீர்வை கொண்டு வரார், இதற்கான பிரச்சனைகளை முற்றுப்புள்ளி வைக்கிறார் அப்படின்லாம் நம்ம பார்க்கும்போது அண்ணன் மட்டும்தான் இருந்தார் அந்த இடத்துல. ஸோ அதனால எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது. கட்சி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இதுக்கு முன்னாடியும் சில கட்சிகள்ல இருந்து எனக்கு அழைப்புதல் வந்தது. எனக்கு அது பெரிய ஈடுபாடு இல்லை. பட் அண்ணா நான் தமிழர் கட்சிக்கு எனக்கு அழைப்புதல் வந்த உடனே நான் எதையுமே யோசிக்கல, உடனே ஓகே சொல்லிட்டேன். இது நம்ம தமிழ்நாட்டோட மக்களுக்கும் தமிழர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமை. இதை விட்டுட்டா நம்ம வேற எதுவும் நம்ம இந்த தருணம் பூர்த்தியாக, இந்த ஜென்மம் பூர்த்தி ஆகிறது இந்த தமிழுடைய மக்களுக்காக போராடுற இது ஒரு தருணம், இது ஒரு வாய்ப்பு, இதை கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். என்னென்ன கட்சிகள் வந்து உங்களுக்கு அழைப்பு வந்தது? வந்தது தொகுதிக்கு போனீங்களா? தொகுதியில எப்படி முதல்ல அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டமைப்பு, உங்கள் தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்பு எப்படி இருக்கு? நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் எந்த அளவுக்கு இருக்கிறது? எனக்கு 100% உறுதியா நம்புறேன். நான் அந்த தடவை வில்லிவாக்கம் மக்களுக்கு ஏற்ற ஒரு பிரதிநிதியாக நான் இருக்கேங்கிறத நம்புகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போகும் பொழுதும் சரி, பிரச்சாரத்துக்கு அந்த சைடில் மக்களுடைய குறைகளை கேட்கும் பொழுதும் சரி, அங்கே நிறைய விஷயம் மைனஸாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் கேட்கும் போது அந்த மக்கள் சொன்ன வாக்கு இது நான் சொல்லலை, இதுக்கு நீங்கள் தாம்மா கரெக்டாக இருப்பீங்க, ஏன்னா எங்கள் இடத்துலேருந்து ஒருத்தவங்க பேசுறதுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் தேர்ந்தெடுக்கிற முகமாக பார்த்தா அது நீங்களாக மட்டும்தான் இருக்கீங்க, அதனால் நீங்கள் அதை பேசுவீங்க, அதை எங்களுக்கு பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு மக்கள் எனக்கு ஊக்குவிக்கிறாங்க. ஸோ அந்த வேர்டெல்லாம் கேட்கும் போது எனக்கு இன்னும் நல்லா இருக்கு.
இப்போ பல கட்சிகள்ல, பல அரசியல் கட்சிகள்லையும் குறிப்பாக திருநங்கைகளுடைய பிரச்சனைகள் என்ன, அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு திட்டங்கள் எல்லாமே செய்யறாங்க. குறிப்பாக நீங்க அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பல திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றி இருந்தாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆட்சிக்கு வரல, பொறுப்புக்கு வரல. இப்பதான் ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சிகள்ல இருக்கும்பொழுது, எந்த அடிப்படையில், எந்த நம்பிக்கையில நம்ம சமுதாயத்திற்கு இந்த கட்சி உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்க பிறந்தது? எனக்கு வந்து சமுதாயம் அப்படிங்கிறது 2வது. என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்பொழுது, எங்களுடைய திருநங்கர் சமுதாயம் அப்படிங்கிறது 2வது. ஏன்னா என்னுடைய இதுவே பார்த்தீங்கன்னா, எனக்கு தனிப்பட்ட ஒரு சமுதாயம் எனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி, நான் சமுதாயத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதோட ஒரு கோட்பாடோட இருக்கிற பொண்ணு நான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் மக்கள் பார்த்தீங்கன்னா, என்ன சார்ந்த மக்களுக்கும் அதுதான் சொல்றது நான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயம் நம்மளை ஒதுக்குது, இந்த சமுதாயம் நமக்கு வந்து எந்த இதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு அப்படிலாம் சொல்றவங்களுக்குலாம் நான் பர்சனலாக சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் இதுதான். சமுதாயத்தை ஏன் நீங்க பார்க்குறீங்க? நீங்க என்ன சமுதாயத்துக்கு பண்றீங்க? நம்ம சமுதாயத்துல எவ்வளோ கரெக்டா இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க சிந்திங்க அப்படிங்கிறதுல அதுபடி தான் நான் சின்ன வயசுலேருந்தே ட்ராவல் பண்ணி வந்த ஒரு பயணமும் அந்த மாதிரி தான். இதுக்கு முன்னாடி நான் சர்வீஸ் பண்ண என்ஜிஓஸ்லேயுமே அந்த கோட்பாடோட தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதன் அடிப்படையில் ஒரு மக்கள் பிரதிநிதியாக தான் நான் அந்த இடத்துல வந்திருக்கேனே தவிர சமுதாயத்தின் பிரதிநிதியாக வரல. அப்படி பார்க்கும்போது மக்கள் பிரதிநிதியாக இருந்து சமுதாயத்தின் குரலாகவும் இருப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் நான். சிறப்பாக இருக்கு. நீங்க ட்ரஸ்ட் வச்சிருக்கிறதா சொல்லுவீங்க. உங்களுடைய ட்ரஸ்ட், இறைவி ட்ரஸ்ட், நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே நாங்களும் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு வரோம். அதுல நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த செய்யறீங்க, ஒரு முன்னிறுத்துறீங்க. அது தவறுதலாக வெளி உலகத்திற்கு காட்டப்படுகிறதா, அல்லது தவறாக யாராவது சித்தரிச்சு வெளியிடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது முற்றிலுமா வந்து தவறா சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இறைவி ஆர்கனைசேஷன் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது, அது அதோட உயிர் மூச்சு என்ன அப்படின்னு தெரியாமலே அதை வந்து தவறா சித்தரிச்சு அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் தேவைங்கிற மாதிரியான காரியங்களை நவுத்திட்டு போறாங்க. அது முற்றிலும் தவறானது. அதோட உள் நோக்கம் என்ன, அதை செய்கிற விஷயம் என்னங்க, கருத்து ரீதியா பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து கருத்து ரீதியா பேசாம நிறைய பேர் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, கட்டுக்கதைகளை அதை ஒப்பிட்டு வீட்டுக்குள்ள திருடன் போந்துட்டா திருடன் என்ன சொல்லுவான், அந்த மாதிரியான கதைகள் எல்லாம் சொல்றதுக்கு இது நேரம் இல்லைல்ல. கருத்தை சொல்லு, மக்கள் கேட்டுக்குவாங்க. தண்ணியில ஒரு சொட்டு பால்ல தண்ணியில கலந்தா விஷம்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு டாபிக்கே கிடையாது. கருத்து ரீதியா மக்களுக்கு என்ன அவங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கிறது தப்பா இருந்தா சொல்றதா மக்கள் ஏத்துப்பாங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு ஒரு ஒரு இதுவே இல்லாம ஒரு கட்டு கதைகளை வச்சு அதை கோர்த்து அந்த மாதிரி சொல்றது வந்து தவறானது. அடிப்படை ஆதாரம் இல்லாம பேசுற மாதிரி இருக்கு. அதாவது அடிப்படை ஆதாரம்னா அவங்க எதை எடுத்துக்கிறாங்கன்னா, நாங்க போய் ஒரு சர்வீஸ் வந்து வேற ஒரு இதுக்காக பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்து வேற ஒரு இதோட மேட்ச் பண்ணி போடுறாங்க. எதற்காக பண்றோம்ன்றது நம்ம கொஞ்சம் வெளிப்படையா பேசிடலாம். பேசலாம். LGBTQ இந்த சமூகத்து இவர்களுக்கு ஆதரவாக இறைவி ட்ரஸ்ட் செயல்படுது. அதுவும் குறிப்பாக நீங்க அதுல செயல்படுறீங்க. இவர்களை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக முன்னிறுத்திருக்கிறாங்க. இதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. என்ன அப்படி செய்துட்டீங்க? ஏன் இது விமர்சனத்துக்கு உள்ளாகணும்? உங்களுடைய செயல்பாடுகள் தான் என்னன்னு கொஞ்சம் வெளிப்படையா பேசலாம். இப்போ இறைவி ஆர்கனைசேஷன்ல செயல்பாடு என்ன, அதாவது நான் வந்து ஃபுல்லாவே சொல்றேன். என்னோட லைஃபே வந்து ஆர்கனைசேஷன்ல இருந்ததே வந்தது போல, அது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த என்னோட வளர்ப்பு அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஏன்னா பொன்னிவனம் அப்படிங்கிற என்ஜிஓ மூலியமா நான் மரம் செடிகளை நேசிக்க ஆரம்பிச்சு அதுக்கான எஃபர்ட்டை போட்டு அந்த மரங்களை நேசிக்கிறது, இயற்கையை நேசிக்கிறது, வளங்களை காக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்து வந்துட்டே இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் மாற வேண்டிய ஸ்டேஜ் வந்தது, நான் மாறிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற, அதாவது எங்க கம்யூனிட்டி மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இருக்கும் போது இறைவி ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணேன். அதுல இருந்து மக்களுக்கு நிறைய நாங்க சேவை செய்து கொண்டிருந்தோம். அது எந்த மாதிரியான சேவைகள் அப்படின்னா, இப்போ வீட்டை விட்டு வெளியில போன மக்கள், LGBTQ மக்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவாங்க. ஒரு பையன் வந்து ஒரு ஃபெமின் ஆக்டிடியூட் இருந்தால் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அந்த பையன் போற இடம் எங்கவா இருக்கும், ஒரு கம்யூனிட்டி சார்ந்த மக்கள் கிட்ட போவான். அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களோட கைடன்ஸ் எப்படியா இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க இன்னும் முன்னேறி வராத காரணத்தினால அவங்க ஒரு வாழ்வா முறையில இருந்து வந்திருப்பாங்க. ஸோ அதை தான் அவங்கள வழிகாட்டுற அந்த மாதிரியே போய்கிட்டு வந்தது தான் இப்போ இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்களோட நான் பார்த்தீங்கன்னா முழுக்க வீட்டில இருந்து அந்த மாதிரி வெளியில தள்ளப்பட்டு திருப்பி எங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து வச்சு, அப்போ நான் அந்த லைஃபையும் பார்த்துருக்கேன், வீடோட லைஃபையும் ரெண்டத்தையும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வளர்ந்ததுனால அப்போ அந்த வீடு வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அவங்களுக்கு முழுமையாக நம்ம போய் சொல்ல முடியாது, பேரண்ட்ஸை வந்து கன்வே பண்ண முடியாது. இந்த பிள்ளைகளை வீட்டை விட்டு வர பிள்ளைகளுக்கு ஒரு சேஃபான இடத்த கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கணும். இந்த சர்ஜரி பண்ணால் எவ்வளோ ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முழுமையான நோக்கமாக வச்சுருந்தோம் நாங்கள் அந்த என்ஜிஓவில். அது இல்லாமல் அதை தவிர்த்து மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியும்
அதான் இது என்னோட நோக்கம்னு ஆல்ரெடி நான் சொன்னேன்ல. ரோஷினியால மக்களுக்கு என்ன பிரயோஜனம், ஒரு திருநங்கை ரோஷினியால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத நான் அதுல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு டாய்லெட் இல்லாத இடங்களுக்கு டாய்லெட் ரெடி பண்ணி கொடுத்தோம். ஒரு வாழ்வாதார முறையே இல்லாத ஒரு அக்காக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தோம். அப்போ இந்த ஸ்லம்மில் போய் பிள்ளைகளுக்கு வந்து டீச்சர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டேஸ் அப்பெல்லாம் வந்து நாங்கள் அவங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்தோம். முற்றிலும் இது LGBTQ இல்லாமல் மற்ற காரியங்களுக்கா சமூக சேவை ரீதியாக போனோம். சமூக சேவை ரீதியாக போகும்போது அங்கே ஒரு ஐடென்டிட்டி வேணும்ல, எங்க இருந்து வரீங்க, அப்போ அந்த ஐடென்டிட்டிக்கு நாங்கள் அந்த ஃப்ளக்ஸ் அங்கே வச்சு தானே ஆகணும். அந்த மாதிரி வச்சதை அவங்க எடுத்து கோத்து கோர்வையா மாலையா போட்டு இதற்கு ஆதரவாக இவங்க போயிட்டு இருக்காங்க, எல்லாரையும் மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகளை கட்டுக்கதைகளை சேர்த்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதுதான் இது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமா என்னன்னு எனக்கு முன்னாடியே தெரியல. பட் ஆனா இது ஒரு 2 years 3 yearsக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். LGBTQ மக்களுக்கு LGBTQல இருந்தே நம்ம சேவை செய்வோம், சாமானிய மக்களுக்கு நம்ம தொண்டு செய்யணுங்கிறது நம்மளுடைய சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம். அதனால ரோஷினி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சு நம்ம அதன் மூலியமா மக்களுக்கு சேவை செய்வோம். அதை மிக்ஸ் பண்ண வேணாம்னு ஒரு 3 years பிஃபோரே எனக்கு ஒரு ஞானோதயம் வந்து நான் ரோஷினி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சு அது மூலியமா சாமானிய மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ LGBTQக்குன்னு தனியா இறைவியை வச்சுட்டு ரோஷினிக்கு வச்சுட்டோம். இது அப்ப முழுக்க முழுக்க இறைவியினுடைய வேலையே வந்து இவர்களை பக்குவப்படுத்துவது. அதுல என்னென்ன தீய வழியில போறவங்களுக்கு நல்ல வழியில போறது, இன்ஜெக்ஷன் முக்கியமா கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் நான் இங்க சொல்றேன். இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வரும், அதனால என்ன எஃபெக்ட் ஆகும், உடம்புல எவ்வளவு பாதிப்பு வரும், சர்ஜரி பண்றதுனால என்னென்ன இன்ஃபெக்ஷன் வரும், பாதிப்பு வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தெளிவான ஒரு முறையை அந்த குழந்தைக்கு சொல்றதுதான். சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. கவுன்சிலிங் தான் இது. ஓகேங்களா? அதுல மக்கள் வந்து தெளிவடைஞ்சி நீ இப்போதைக்கு படிக்கணும், இந்த டீனேஜ் வயசுல நீங்க படிப்பு தான் உங்களுக்கு முக்கியம், நீங்க படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ப மாறுறதுக்கான வாய்ப்புகளை நாங்களே ஏற்படுத்தி கொடுக்குறோம். பட் இப்போ நீங்க படிக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளைகளை நாங்க கொண்டு போய் விடும் போது, அது காலேஜ் படிப்பு அப்படி போகும்போது அந்த பிள்ளைகள் வந்து வேற மாதிரி மாறில எங்க கேசஸ்ல நிறைய இருக்கு. புரியுதுங்களா? இல்ல நீங்க செய்யறது ஒரு நல்ல மூவ்மெண்ட் தானே. பெரும்பாலும் வந்து இப்ப எங்க ஊர்ல எல்லாம், குறிப்பாக எங்கள் குடும்பத்திலே கூட திருநங்கைகள் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. அவர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் போது அவர்களாக வீட்டை விட்டு வெளியே போனாங்க, மும்பை போனாங்க, ஆப்ரேஷன் சர்ஜரி செஞ்சுக்கிட்டாங்க. அங்கவே இருந்து அவங்க தொழில் அங்கவே அப்படியே ஒரு கோவில் அதுன்னு கட்டி பெரிய வேற மாதிரி மாறிட்டாங்க. ஆனா இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு அதுல கவுன்சிலிங் கொடுத்து அதனோட நிறை குறைகளை சொல்லி படிக்க சொல்ற அந்த விஷயம்லாம் வந்து அது பாராட்டுக்குரிய விஷயம். அது இதுல ஏன் இட்டுக்கட்ட வேண்டிய வேலை, ஏன் அவங்களுக்கு இந்த வேலை? அதுதான் அவங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை கொண்டு வந்து இதுல உங்கள் மீது ஏன் மேல இல்ல, நான் இருக்கிற பிளேசஸ் மேல. ஓகே, நீங்க இருக்கக்கூடிய இடம் தான் உங்களுக்கு பிரச்சனையா அது. ஆனா வெளியில சொல்லிக்கிறது நான் தான் பிரச்சனையை சொல்லிக்கிறாங்க. புரியுது. இது உள்ள நீங்க ஆராய்ந்து பார்த்தா நாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தானே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஃபுல் மூலியமே அதை தெரிஞ்சுக்கலாமே. எங்க டீடே நாங்க கொண்டது கூட உங்கள்கிட்ட கொடுக்குறோமே. அதுல இருக்கும்ல. ஆமா. நாங்க எதுக்காக ஆரம்பிச்சோம், அந்த கொள்கை கோட்பாடுகள் இருக்கும்ல டீட்ல. அவசியப்பட்டால் நாங்க அதையே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். அதுக்கு பதில் சொல்ல முடியுமா அவர்களால? முக்கியமா அதை என்னை பத்தி விமர்சிச்சவங்கள நானே ஒரு காலத்துல ஃபாலோ பண்ணிட்டு அவங்க பேசுறதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்பிக்கிட்டு இருந்தேன் நானு. பட் என்னோட பாயிண்ட்ல அவங்க தவறான ஒரு கருத்துதல் வைக்கும் போதுதான் எனக்கு புரிய வந்துச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி பேசின கருத்துகளும் இது போல ஒரு ஃபேக்கான நியூஸ் எல்லாம் கூட ஸ்ப்ரெட் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. ஏன்னா இது நான் நம்பியிருக்கேன் அந்த விஷயங்களை, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அந்த பர்சன். அப்போ நான் வந்து அதெல்லாம் கேட்டு வியந்திருக்கேன், கரெக்ட் இவங்க பேசுறது அப்படிலாம். அப்ப இந்த விஷயத்தையும் இவ்வளவு ஃபேக்கா எடுத்து போடும் போது அப்ப மற்ற விஷயங்களை எவ்வளவு ஃபேக்கா எடுத்து போட்டிருப்பாங்கிறதுல வந்து அது எனக்கு ஒரு மாதிரி நெருடல் ஆயிடுச்சு. சரி, அது விமர்சனங்கள் வர்றதுதான், அதை நம்ம கடந்து போயிடணும். ஆமா, தேர்தல் அரசியலுக்கு வந்தாச்சு. இதற்கு முன்பாக நீங்கள் NGO தொடங்கி சேவைகள்லாம் செய்திருப்பீங்க. அரசியல் களத்தில், அதுவும் குறிப்பாக தேர்தல் அரசியல் கட்சி அப்படின்னு வரும்பொழுது சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அங்க இருப்பதற்கும் நாம் தமிழர் கட்சியில இருந்து பயணித்து தேர்தல் களத்துல மக்களை சந்திப்பதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் ஏதாவது உணர முடியுது அவங்களால? இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி சாராமல் மக்களிடத்துல பயணிச்சிருக்கோம் நம்ம. ஒரு NGO மூலியமா அந்த மாதிரியான ஒரு முகத்திலேயே போய் மக்கள்கிட்ட
இது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப அந்த மக்கள்கிட்ட பழகுறது வந்து எனக்கு புதிய விஷயமா இல்லை. ஆனால் நான் தமிழர் கட்சி அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நெஞ்ச நிமித்திட்டு போகலாம்ல, பெருமையாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு ஒரு பெரிய இயக்கம், மக்களுக்காகவே இருக்கிறது ஒரு இது. ஸோ அதில் வந்து நம்ம கலந்து போகும் பொழுது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற பொறுப்பும் நிறையா இருக்குது. வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய சர்க்கிள்ல இருந்து உங்களுக்கு வந்த செய்தியா, வாழ்த்து செய்திகளாக இருக்கட்டும் அல்லது விமர்சனமாக கூட இருக்கலாம், ஏன் உங்களுக்கு இந்த வேலை, அந்த கட்சியை நம்பி ஏன் போனீங்க, இந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாமே கூட வந்திருக்கலாம். அப்படியேதான் வந்துச்சா? வந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் அதாவது 70% மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பெரிய விஷயம், இந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து கையேந்துகிற அந்த நிலைமையை தவிர்த்து உங்களுக்கு தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்யுங்கன்னு அண்ணன் வந்து சீமான் அண்ணன் கொடுத்துருக்கிற இந்த விஷயம் வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதனால ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அதனால அந்த விஷயத்த ரொம்ப கரெக்டா பண்ணுங்க, உங்களை தான் நம்பி இருக்கோம் அப்படின்னு எனக்கு சொன்ன மக்கள். சில பேர் வந்து ஏன் நீங்க அதை சூஸ் பண்ணீங்க, நீங்க வந்து இப்போ ஜெயிக்கிற கட்சி நிறைய இருக்குல்ல, 15 வருடமா அந்த கட்சி ஜெயிக்கல, தோத்துட்டே இருக்கு, நீங்க ஜெயிக்கிற கட்சிக்கு போலாம்ல, அந்த மாதிரிலாம் சில விமர்சனங்கள் வச்சாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் சொன்னதுதான், ஜெயிக்கலன்னு ஆட்சியில் உட்காந்து அது ஜெயிப்பா, 1 விழுக்காடுலேருந்து 8 விழுக்காடு வந்ததே ஒரு வருடம் ஜெயிச்சு கொண்டு இருக்காரு. அதை அந்த மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. அதை சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கோம். நான் அதுதான் சொன்னேன், நான் வந்து இப்போ உங்க வந்து ஜெயிக்கிறதுக்கோ தோக்குறதுக்கோ அது மாதிரிலாம் இல்லை, மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்திருக்கோம். அண்ணன் சொன்னது போல நாங்கள் விதைக்கிறதுக்கு வந்திருக்கோம், எங்கள் பிள்ளைகளை அதை அறுவடை செஞ்சுக்குவாங்கன்னு சொன்னது போல எங்கள் தமிழ் தேசியத்தை காக்கவும் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டை பொதுவாக சொல்லணும்னா தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கான அப்படிதான் அண்ணன் நான் பார்க்குறேன், இந்த கட்சியும் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு நம்ம பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால வந்து இதை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு நான் ஒரு மக்களுக்கும் புரிய வச்சுட்டு இருக்கேன். அப்படிதான் சொல்லி, இது கட்சி, இது அந்த கட்சி இந்த கட்சி அப்படிங்கிறத பார்க்கறத விட மக்கள் சைடு எந்த கட்சி நிற்கிது, மக்களுக்காக யாரு குரல் கொடுக்குறா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரு போய் நிற்கிறா, புரியுதுங்களா? நிறைய பேர் அப்புறம் என்ன அண்ணா செஞ்சாங்க, அவர் என்ன செஞ்சாரு, எதுவுமே செய்யலையே இது வரைக்கும் மக்களுக்கு அப்படின்னு ஊடகங்கள் அதை பெருசா பேசப்படலை. ஊடகங்களே ஒரு மாயை, புரியுதுங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு கூட எங்க அம்மாவா இருக்கட்டும், இன்னைக்கு நியூஸ் பார்த்துட்டு மத்த எல்லா சேனலையும் பார்த்துட்டு ஏன் வந்து உங்களோட இதை மட்டும் பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிதான் எங்க அம்மாவே புறக்கணிப்பு. அதுதான் சொல்றேன் நான். அப்போ வந்து இந்த மீடியா வந்து ஆளுங்கட்சியுடைய கையில் இருக்கும் பொழுது அதை சார்ந்த விஷயங்களை வந்து மக்கள் அதை தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு நாங்க பேசி புரிய வைக்கிறது மட்டும்தான் எங்களுடைய, இப்ப எங்க கிட்ட இருக்க ஆயுதம் எங்களுடைய பேச்சு, எங்களுடைய அறிவு. அதை வச்சு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். உங்களுடைய அந்த கல்வி பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? பள்ளி கல்லூரியில இருந்து இப்ப வரைக்கும். அந்த கல்வி பயணம் அந்த மாதிரி பெருசா சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. எல்லா திருநங்கைகளுக்கும் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்களை கடந்து, ஏன்னா அப்போ அந்த காலகட்டங்களில் பெருசா வெளிப்பாடு எதுவும் இல்லாதனால எல்லாத்துக்கும் வர ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் அனுபவிச்சு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வீட்டில் சொல்லாமலே நான் பெங்களூருக்கு ஓடி போய் திருப்பி அங்கேருந்து அம்மாவுக்கு கால் பண்ணி எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, இங்கே இருக்க சிஸ்டம்ஸே வேறு மாதிரி இருக்குது, என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி கால் பண்ணி அங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போய் அப்புறம் எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி திரும்பி இந்த பிளே வந்து நீங்கள் போட்டு தம் பண்ணீங்க அப்படின்னா இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு நீங்கள் சொன்னீங்க, இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் ஓடி போயிரு, அந்த பையன் ஓடி போனானா அதுக்கப்புறம் எங்கேயாவது ரோட்டில் போயிட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா அவங்களாம் கொஞ்சம் உறவினர்கள்லாம் சப்போர்ட் பண்ணனால எங்கள் வீட்டிலே வச்சுட்டாங்க. என்னோட சர்ஜரி அந்த இதெல்லாமே எங்களோட வீட்டோட சம்மந்தப்படி வீட்டிலே தான் எல்லாமே பண்ணி நடந்து முடிஞ்சிச்சு. இப்போவும் வீட்டோட தான் இருக்கு. இப்போ புதிதாக விஜய் அவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில வாக்கு சதவீதம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற பேச்சு விமர்சனம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக உங்கள் தொகுதியில அது கள நிலவரம் எப்படி இருக்கு? ஹீட்டு விஜய்க்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கு? இல்ல, நான் கலைப்பணிக்கு இறங்கி போனதுல இருந்து மக்கள் வந்து, ஏன்னா அண்ணா வந்து அந்த இடத்துக்கு நிறைய ஃப்ளட் வந்திருக்கும் போதெல்லாம் போய் இறங்கி நின்று எவ்வளவோ மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துலலாம் மக்கள் வந்து ஒரு கண்ணீரோட தான் பார்க்குறாங்க. இறங்கி வந்தவங்க நீங்கள் தாம்மா, நாங்கள் உங்களுக்கு தாம்மா வாக்களிப்போம், எங்களை யாரும் வந்து இப்படி இறங்கி பார்க்கலம்மா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அதனால எனக்கு வந்து மக்கள் ஒரு புரிதலோட தான் இருக்காங்கங்கிற நம்புறேன் நான். 50 ஆண்டு கால இந்த திராவிட ஆட்சி, அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கும். அந்த குறிப்பாக உங்கள் தொகுதியில எம்எல்ஏக்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக திமுக தான் வெள்ளிவாக்கம் தொகுதியில 10 வருட காலமாக எம்எல்ஏவும் இருந்துட்டு இருக்காங்க. அவர்களை எதிர்த்து ஒரு 8% வாக்கு சதவீதம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி, பணபலம் இல்லாத ஒரு கட்சி
அங்க தேர்தலை சந்திக்குது அப்படின்றதுல பெரிய சவால் இருக்கு. இன்னும் மீண்டும் நான் கேட்கறது என்னன்னா, அவ்வளவு பணபலம் வைத்திருக்கக்கூடிய கட்சியை 8% பணம் இல்லாத ஒரு கட்சி எந்த தைரியத்துல சந்திக்குது? மக்கள் வாக்களித்திருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்க இருந்து வருது? மக்கள் கொடுக்குறாங்களா இல்ல நீங்களாகவே ஏற்படுத்திக்கிறீங்களா? மக்கள் ரொம்ப புரிதலோட இருக்காங்க. புரியுதுங்களா? மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்போ. என்னதான் பணம் படைச்சிருந்தாலும் கூட மக்களுக்கோட தேவைகள் பூர்த்தி அடைஞ்சிருக்கா? 5000 ரூபாய் கொடுக்குறாங்களே. எத்தனை நாளைக்கு பத்தும் 5000 ரூபாய் இப்ப இருக்க காலகட்டங்களுக்கு? அடுத்து ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தா 10,000 கொடுப்பதா சொல்றாங்க. 10,000 எத்தனை நாளைக்கு வரும்? 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. கரண்ட் பில்லை ஏற்றிடுவாங்க, பால் விலையை ஏற்றிடுவாங்க, எரிபொருள் விலையை ஏற்றிடுவாங்க, எல்லாத்தையும் ஏற்றிடுவாங்க. இந்த 10,000 ரூபாய் எத்தனை நாளைக்கு வரும்? அந்த புரிதல் நான் கேட்கலப்பா, மக்கள் கேட்குறாங்க. மக்கள் இந்த புரிதலோட இருக்காங்க. சரி, அது நான் களப்பணிக்கு போனா மக்கள் கேட்குறாங்க, அக்கா காசு 5,000 ரூபாய் வாங்கிட்டு மயங்கிறாதீங்க அக்கா அப்படின்னா, 5,000 ரூபாய் காசு எத்தனை நாளைக்குமா வரும் போமா, அந்த லாங்குவேஜ்லயே பேசுறாங்க. அதுதான் மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. 5,000 ரூபாய் கொடுத்தாலும் 10,000 ரூபாய் கொடுத்தாலும் எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும், அது எத்தனை நாளைக்கு எங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுல ரொம்ப மக்கள் தெளிவா இருக்காங்க. அதனால இந்த தடவை மக்களை வந்து எதுவும் பண்ணவே முடியாதுங்கிறத நான் நம்புறேன். நாம் தமிழர் கட்சிக்கிட்ட என்ன பதில் இருக்கு? ஒரு இதே கேள்வி உங்களிடம் கேட்கிறாங்க. அவங்க 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுவே வைத்து எங்களால ஒன்றும் பண்ண முடியல, நீங்க வந்துட்டா மட்டும் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. நாங்க உங்களை கையேந்திர நிலைமைக்கு நாங்க விட மாட்டோம். நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற, நான் ஒரு திருநங்கையா இருந்து எனக்கு இந்த வைராகியம் இருக்கு. அதாவது எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. நானே சொல்றேன், நீங்க எனக்கு எதுவுமே தர வேணாம், நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேனோ அந்த தைரியத்துல தான் நான் இருக்கேன். இப்போ அப்ப நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நீங்க யாருமே மக்கள் வந்து 5,000 10,000 ரூபாய்க்கு நீங்க கையேந்த வேண்டிய நிலைமை இருக்காது. நீங்க சம்பாரிச்சு நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நீங்க முன்னேறி வருவீங்க அப்படிங்கிறத அவர் எல்லாமே எங்களுடைய கோட்பாடு கொள்கை எல்லாமே அதுதான். இப்ப எதனால வந்து நீங்க 5,000 10,000 ரூபாய்க்கு எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய பற்றாக்குறை. இந்த கொடுக்குற அந்த 1000 10,000மோ இந்த மாசம் கொடுக்குற 1000 ரூபாயோ அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மக்கள் இருந்திருக்காங்க. இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை நாங்க முற்றிலுமா மாத்துறோங்கிறது தான் எங்களுடைய வழிபாடா இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா அதுக்கான கல்வி, அதுக்கான வேலைகள், அதுக்கான தொழில் வளங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்க அதிகரிக்கும் பொழுது அப்ப அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் தேவை இருக்காது அந்த மக்களுக்கு. ஓகே. இப்போ வில்லிவாக்கம் தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அதை தீர்ப்பதற்கு நீங்கள் என்ன முன்னெடுத்திருக்கீங்க? அதற்கான வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கு? வில்லிவாக்கத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நீங்க எடுத்துட்டீங்கன்னா வண்ணமீன்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து அந்த இடத்துக்கு தேவையில்லாத ஒன்றா இருக்கு. ஸோ அந்த மக்கள் சொன்னது எங்க கிட்ட. அதே மாதிரி அந்த பாலம் மூடப்பட்டு 10 வருடங்களா அதுவும் ரொம்ப மக்கள் சிரமப்படுறாங்க. இது எதற்காக அவங்க வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல. இதை விட ஒரு அபலமான ஒரு நிலைமை என்னன்னா, ரேஷன் கடையும் ரெஜிஸ்டர் ஆபீஸும் வாடகைக்கு இருக்காங்க. வாடகை கட்டடத்துல இருக்கு. அதெல்லாம் மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பான ஒரு விஷயம். இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு இரும்பு படிக்கட்டோட ஒரு தரமற்று இருக்குது அந்த இடத்துல. அதெல்லாம் மக்கள் எங்கள்கிட்ட குறையா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான இதுதான் கொண்டு போயிட்டுருக்கோம். ஒரு அங்கன்வாடியில் இருக்கிற ஒரு குழந்தைகள் விளையாடி கொண்டு இருக்கிற அந்த பார்க், அந்த பூங்கா, அந்த இடத்துல வந்து இப்போ அத்துமீறி வந்து நாங்கள் ரேஷன் கடை ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அராஜகத்தை நிமித்தம் அரிபரியாக ஒரு இதை கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்களோட ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சதான ஸ்டேட்மெண்ட்டை தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நாங்கள் அது மக்களுக்கு புரிதலோட இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் மாற்றணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். தினசரி தொகுதிக்கு போறீங்களா? எந்தெந்த நேரத்தெல்லாம் பிரச்சாரம் செய்ய தொடங்கி? நாங்கள் ஈவினிங் டைமில் இப்போதைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அலௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மாலை ஈவினிங் 2 டைமும் போகும். வேட்பாளராக அறிமுகம் செய்ததுக்கு பிறகு திரு சீமான் அவர்கள் உங்களிடம் சொன்ன முக்கியமான அந்த வார்த்தை என்ன? அண்ணன் எனக்கு முன்னாடி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னதும் இதே விஷயம்தான். தைரியம் இருக்காமா அப்படின்னு கேட்டார். தைரியம் இருக்குண்ணா அப்படின்னு சொன்னேன். இறங்கி பார்த்துக்கலாம், நம்மளோட உரிமைக்காக போராடுறோம், நம்மளோட தேவை நம்ம தேவை செய்கிறதுக்காக நம்ம கேட்க போகிறோம், இதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நீ தைரியமாக இருமா, அண்ணன் சப்போர்ட்டாக இருக்கேன், நீ இறங்கி களமாடு அப்படின்னு சொன்னார். அந்த தைரியம் தான் இது வரைக்கும் என்ன வழி நடத்திட்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய ஈழத்தமிழ மக்கள் எல்லாமே என் இடத்துல அதுக்கப்புறம் பேசுகிற இது இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜஸாக இருக்கட்டும், இதெல்லாமே நிறைய பண்ணுறது. அந்த ஒரு தடவையும் அவங்க கொடுக்குற ஊக்கம் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபயர் ஆக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு இன்னும் நாங்கள் தீவிரமாக பணிகளை செய்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது எனக்கு அது. ஓகே. உங்களுடைய அந்த பணி சிறப்பாக அமைந்திட ராவணா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வில்லிவாக்கம் தொகுதி கண்டிப்பாக ரோஷினி அவர்களுடைய தொகுதியாக மாறுவதற்கும் வாழ்த்துக்கள். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.